வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டத்தில் போதிய கோடை மழை இல்லை. வனப்பகுதிகளில் வறட்சியின் தாக்கம் அதிகரித்து அடிக்கடி காட்டுத்தீ பரவுகிறது. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி முதுமலை, மசினக்குடி, ஆச்சக்கரை, பொக்காபுரம் மற்றும் சிங்காரசாலை அருகிலுள்ள தனியார் வனப்பகுதிகளில் காட்டுத்தீ வேகமாக பரவியது. தீயை அணைக்க வனத்துறையினர் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்நிலையில் தீயை முழுமையாக கட்டுப்படுத்த சிங்காரசாலையில் 2 நாட்களுக்கு வாகன போக்குவரத்திற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மசினக்குடி வனச்சரகர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வனப்பகுதிகளில் செயற்கையாக தீ வைப்பவர்களை குறித்து தகவல் தெரிவிக்க வனத்துறை வேண்டுகோள் வைத்தனர். தகவல் தருபவர்களின் விவரம் ரகசியமாக வைக்கப்படும் எனவும் உறுதியளித்தனர். காட்டுத்தீ காரணமாக சுற்றுலா மற்றும் உள்ளூர் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது. சரிங்க. ஓசூர்ல ஒரு 50 மீட்டர் மாட்டிக்கலாம் சார். அதில்
தேர்தல் ஓட்டுப்பதிவு நேற்று முடிந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிகளை தளர்த்திட வேண்டும், வணிகர்கள் 50,000க்கும் மேற்பட்ட தொகையை எடுத்துச் செல்வதற்கான தடையை நீக்க வேண்டும் என தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தினர் தேர்தல் கமிஷனுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். சங்கத் தலைவர் வேல்சங்கர், கௌரவ செயலாளர் சாய் சுப்பிரமணியம், கௌரவ ஆலோசகர் ஜெயபிரகாசம் தெரிவித்ததாவது: தேர்தல் நடைமுறை அமலுக்கு வந்தவுடன் அதிகம் பாதிக்கப்பட்டது தொழில் வணிகம்தான். ஆவணமின்றி 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்துச் செல்லக்கூடாது என்ற காரணத்தால் பொருட்களை வாங்க, விற்க சிறு வணிகர்கள் சிரமப்பட்டனர். சிறு வணிகர்கள், விவசாயிகள், உற்பத்தியாளர்கள் வங்கிக் கணக்கு மூலம் பண பரிவர்த்தனை செய்வது சிரமம். மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை வரை தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளன. தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு முடிந்ததால் இனி வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா என்ற பிரச்சினை எழாது. எனவே மே 4 வரை நடத்தை விதிகளை நீட்டிக்காமல் வணிகர்கள், வியாபாரிகள் தங்கள் தொழிலுக்கு தேவையான மூலதன தொகையை எடுத்துச் செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும். தேர்தல் நடத்தை விதிகளுக்கான தடையை நீக்க வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் மனு கொடுத்துள்ளோம் என தெரிவித்தனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்டன. முதல்வர் ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் செய்து திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கடந்த 2021 சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு கொடைக்கானலில் குடும்பத்துடன் ஓய்வு எடுத்தார். கொடைக்கானலில் தனது குடும்ப உறுப்பினர்களுடன் படகு சவாரி, மன்னவனூர் ஆடு உரோம ஆராய்ச்சி மையம் போன்ற டூரிஸ்ட் ஸ்பாட்டுகளை பார்வையிட்டு மகிழ்ந்தார். சென்னை திரும்பியபோது சட்டசபை தேர்தலில் அமோக வெற்றி பெற்றார். அதேபோல் எம்பி தேர்தலிலும் வெற்றி பெற்றதால் அவருக்கு சென்டிமெண்டாக கொடைக்கானல் அமைந்தது. இந்நிலையில் 2026 சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவுகள் முடிந்துள்ள நிலையில் தனது குடும்பத்துடன் ஓய்வுக்காகவும் சென்டிமெண்டாகவும் கொடைக்கானலை தேர்ந்தெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளை சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை வந்த பின்னர் பாம்பார்புரம் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தங்குவார் என தெரியவந்துள்ளது. மே 4ஆம் தேதி 2026 சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெற்றி சென்டிமெண்ட் தங்களுக்கு கை கொடுக்கும் என திமுக தொண்டர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மதுரையில் சித்திரை திருவிழா, அழகர் கோவில் சார்ந்த திருவிழா வரும் ஏப்ரல் 29ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 6ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறும். இதில் சிகர நிகழ்ச்சியான வைகை ஆற்றில் தங்க குதிரைகள் கள்ளழகர் எழுந்தருளும் வைபவம் மே 1ஆம் தேதி அதிகாலை நடைபெறுகிறது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள். அன்றைய தினம் கள்ளழகருக்கு தீர்த்தவாரி வைபவமும் நடைபெறும். அழகருக்கு விரதம் இருக்கும் பக்தர்கள் அழகர் போல் ஆடை அணிந்து தோள் பையில் தண்ணீரை அழகரை நோக்கி பீச்சி அடித்து வேண்டுதல் நிறைவேற்றுவது வழக்கம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பாரம்பரிய குழாய்க்கு பதில் பிரஷர் பம்ப் பயன்படுத்தி தண்ணீர் பீச்சி அடிக்கின்றனர். இதற்கு தடை விதித்து மதுரை ஹைகோர்ட் கடந்த 2024ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. சில இடங்களில் தடை செய்யப்பட்ட பிரஷர் பம்ப் விற்பனை செய்யப்படுவதாகவும் இதனை கண்காணித்து நடவடிக்கைகள் எடுக்க கோரி தல்லாக்குளத்தை சேர்ந்த நாகராஜன் என்பவர் கலெக்டர் பிரவீன்குமாரிடம் மனு கொடுத்தார். இந்த பிரஷர் பைப் யாரும் சித்திரத்துறையில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போன தடவை கோர்ட் ஆர்டர் இருந்துச்சு. ஆனால் யாருமே அதை 24 யாரும் ஒபே பண்ணலை. 25 இதை சம்மந்தமாக நாங்கள் போலீஸ் கமிஷனருக்கும் கலெக்டருக்கும் மனு கொடுத்ததுக்கு நல்ல ஒரு ரெஸ்பாண்ட் இருந்துச்சு. உங்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருமே இதை வியூ பண்ணி போட்டதில் எல்லாருமே இதை குறைச்சிக்கிட்டாங்க. ஒரு 30% கிட்ட குறைஞ்சிருந்துச்சு. ஆனால் திரும்ப அது பொது மண்டபத்தில் ஒளிச்சு வச்சு விற்கிற மாதிரி அது ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஆனால் அது என்ன நாங்கள் நேரில் பார்க்கல. தயவுசெய்து இதை நீங்கள் விற்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ப்ரெஷர் பைப்பு விற்காதீங்க, இந்த துருத்தியை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்களும் அறிவுறுத்துங்க. தயவுசெய்து யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த துருத்தியை யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரெஷர் பைப் யூஸ் பண்ணுறது நீங்கள் அடிக்கிற மாதிரி கிடையாது. இந்த ப்ரெஷர் பைப்பு அதுவாக பெருமாள் மேலே பீச்சுற மாதிரி அது. அதனால் யாருமே இந்த துருத்தி யூஸ் பண்ணாத நீங்கள் உண்மையான நீங்கள் விரதம் இருந்ததுக்கு அதுக்கு ஒரு அத்தாட்சி அது. அதனால் தயவுசெய்து பெருமாளை துன்படுத்தாதீங்க, அந்த துருத்தியை யூஸ் பண்ணுங்க. எல்லாரும் நகை அந்த எல்லாமே பாதிக்கணும். அது எல்லாமே நமக்கு திருமலை நாயக்கர் காலத்திலேருந்து நமக்கு வந்த நகைனே அது கல்லுக்குள்ள உதிர்ந்துக்கிட்டே இருக்கிறனால நமக்கு திரும்ப அந்த நகை யாரும் செய்கிறதுக்கு இன்னைக்கு கூடிய அதில் ஆள் இல்லை. அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை நம்ம பத்திரமா கொடுக்கணுன்றதான் நம்மளோட நோக்கம். இன்னொன்று காலப்போக்கில் இது இன்னும் விளையாட்டுத்தனமாயிரும். தண்ணி மாலை போடாதவங்களே இந்த ப்ரெஷர் பைப்பு தோப்பரை வாங்கி பீச்ச ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் பண்ண வேணாம் நாங்கள் ஒரு வேண்டிய கேட்குறோம். ஆமாம், கடவுள் பக்தியாக பண்ணுறது இது விளையாட்டுத்தனமாக ஆயிடுச்சு. இன்னும் காலப்போக்கில் விளையாட்டுத்தனமாக மாறக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். அதனால் எல்லாருமே இதை தயவுசெய்து துருத்தியை யூஸ் பண்ணுங்கள்.